Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளாஸ் ரூல். ஸோ ஃப்ளாஸ் ரூல் அப்படிங்கிறது என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வாங்க ரீட் பண்ணலாம். When F, L, S or Z letters is heard after a short vowel at the end of a one syllable word, it is spelled with a double F, double L, double S or double Z. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு வேர்டில் இந்த மாதிரியான எஃப், எல், எஸ் ஆர் ஜி இந்த மாதிரியான லெட்டர்ஸில் ஒரு வேர்டு முடியும் போது அண்ட் அந்த வேர்டு வந்து ஒரு ஒன் சிலபிள் வேர்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஒன் சிலபிள் வேர்டு, இந்த சிலபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க எப்படி நம்ம சிலபிள்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒன் வவல் வேர்டு, ஒன் சிலபிள் வேர்டாக இருக்கும்போது அந்த வேர்டு இந்த மாதிரியான லெட்டர்ஸில் முடியுது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான பிளேஸில் நம்ம அதை எப்படி ஸ்பெல் பண்ணணும்னா அதை டபுள் லெட்டராக ஸ்பெல் பண்ணணுங்க. டபுள் எஃப், டபுள் எல், டபுள் எஸ் ஆர் டபுள் ஜி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டபுள் எஃப்கான வேர்ட்ஸ் என்னென்னா பஃப். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஒன் சிலபிள் வேர்டு. ஸோ இங்கே நமக்கு இங்கே ஒரே ஒரு வவல் லெட்டர் தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒன் சிலபிள் வேர்டுன்னு சொல்லுவோம். பஃப், ஒன்லி ஒன் வவல் சவுண்ட், அதுதான் ஒன் சிலபிள் வேர்டு பஃப். ஸோ இந்த மாதிரி முடியும் போது எஃப் ஆர் எல் ஆர் எஸ் ஆர் ஜி இருக்குது அப்படின்னா அதை நம்ம இம்மீடியட்டாக டபுள் லெட்டரில் ஸ்பெல் பண்ணணும் அண்ட் டபுள் லெட்டரில் எழுதணும். ஸோ பஃப், டபுள் எஃப், ஸ்டஃப், கிளிஃப், ஸ்னிஃப், ஃப்ளஃப். ஸோ அதே மாதிரி டபுள் எல், ஸோ டால், இங்கே நமக்கு ஒன்லி ஒன் வவல், ஒன் சிலபிள் வேர்டு. கால், ஷெல், வால், ஹில். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒன் சிலபிள் வேர்டு தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் சிலபிள் வேர்டில் தான் நம்ம இந்த மாதிரியான டபுள் லெட்டர்ஸை ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டபுள் எஸ், லெஸ், கெஸ், மிஸ், ஃபஸ், மெஸ். ஸோ இந்த மாதிரியான ஒன் சிலபிள் வேர்ட்ஸில் நம்ம டபுள் எஸ், டபுள் லெட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டபுள் ஜி, பஸ், ஜாஸ், ஃபஸ், ஃபிஸ், ராஸ். ஸோ இந்த மாதிரியான ஒன் சிலபிள் வேர்டில் நம்ம இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வரும்போது அதை நம்ம டபுள் லெட்டர்ஸ் சவுண்டில் ரீட் பண்ணணுங்க. நம்ம இந்த கான்செப்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஃப்ளாஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இந்த ரூலை சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதோட மீனிங் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, சுத்தப்படுத்துறதுன்றது சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே எதுக்கு இந்த ஃப்ளாஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த லெட்டர்ஸ் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான 4 லெட்டர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளாஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எஃப் இருக்குது, எல் இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ இந்த டபுள் எஸ்ஸை நம்ம ரீட் பண்ணும்போதே ஃப்ளாஸ்ன்னு ரீட் பண்ணும்போது ஜியோட சவுண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எஃப், எல், எஸ் ஆர் ஜி. ஸோ இந்த மாதிரியான 4 லெட்டர்ஸ் தான் நம்ம டபுள் பண்ணி ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த வேர்ட் ஃப்ளாஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளாஸ் ரூல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி 4 லெட்டர்ஸ் எஃப், எல், எஸ் ஆர் ஜி வந்து நமக்கு ஒன் சிலபிள் வேர்டில் எண்ட் ஆகும்போது அதை நம்ம டபுள் சவுண்டில் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மெத்தட், இது என்ன ஃப்ளாஸ் ரூல் அப்படிங்கிறது என்ன, எந்த பிளேஸில் நம்ம டபுள் லெட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.